ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான வெல்கம் டு டீமன்ஸ் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். காட் ஆஃப் ஹை ஸ்கூல் ஸ்லைம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் போட்ட அனிமேவே பாதி பேர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெரியாதவங்க பிளேலிஸ்ட்டை போயிட்டு செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்டில் நான் போட்ட எல்லா அனிமேவையும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் பார்த்துட்டு போடாதது அதுக்கப்புறமா கேளுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன்ஸ் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 7. ஆயில் கிளாஸ் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டுறாங்க. அதுக்கு நீதான் முக்கியமான விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாஸ் காதில் போய் நம்ம ஹீரோ ஒன்று சொல்லமா அவன் ஷாக் ஆகிறான். இந்த மிஸ்ஃபிட் கிளாஸ் என்ன எங்க காணும், நான் என்னோட சீலை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கேன். அவங்க மட்டும் வந்தாங்கன்னா டக்குன்னு நான் சீலை போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ராபின் சொல்லிட்டு இருக்கோம். கேலகோ மட்டும் அதை கேட்டார்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற டீச்சர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே கேலகோ வந்துருதான். கத்திக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி கேலகோ ராபினை பிடிச்சி திட்டுறான். என்னது ப்ரொஃபசர் கேலகோ கிட்ட இருந்து ஒரு பொருள் திருடணுமா அப்படின்னு சொல்லி ஜாஸ் பயப்படுறான். ஆமா கண்டிப்பா நம்ம இதை பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவும். கேலகோக்கு மட்டும் தெரிஞ்சா நம்ம ராயல் கிளாஸ் வர மாட்டோம், ஹாஸ்பிட்டல் தான் போவோம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றான். எதுவாகாத என்ன நம்புக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். ப்ரொஃபசர் கேலகோ ஒரு நிமிஷம், எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட பெர்மிஷன் சைன் தான் தேவைப்படுது. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு என்னோட ஃபெமிலியரா மாறுதீங்களா? ஏன்னா ஃபெமிலியரா மாறினா நீங்க ஈஸியா என்னோட பெர்மிஷன் லெட்டர்ல சீல் வச்சு தந்துருவீங்கன்னு கேட்கவோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி கேலகோ நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்க அந்த கேப்ல ஜாஸ் அவனோட கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறான். அவனோட பிளட் லைன் எபிலிட்டி, எக்ஸ்ரே விஷன், எந்த வேல்யூபிளான பொருள் எந்த இடத்துல வச்சிருக்காங்க அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனோட கைகள்ல இருக்கிற ஒவ்வொரு வரலுமே கிட்டத்தட்ட ஸ்னேக் மாதிரி தான் ஸ்மூத்தா வளைஞ்சு நெளிஞ்சு போகும். அதனாலதான் அதுக்கு சர்பன் தீவ்ஸ்னு பேரும் இருக்கு. இப்ப ஜாஸ் வந்துட்டு அப்படியே மெதுவா கேலகோ கிட்ட போய் கேலகோவோட ஒரு பொருளை எடுத்துருதான். முடிஞ்சது நம்ம ஹீரோக்கு சிக்னல் கொடுக்கவும் சரி ஓகே ப்ரொஃபசர் நான் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க, அதை இங்க இருந்து கொண்டு போயிடலாம் நினைச்சீங்களா அப்படின்னு கேலகோ கேட்கவும் திருடினதை கேலகோ கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அந்த ஃபெமிலியர் சீலை என்கிட்ட தந்துட்டு போயிரு, என்ன ஃபெமிலியரா மாத்தக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேலகோ அங்க இருந்து கிளம்பிடுதான். நல்ல வேலை ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. என்னது ப்ரொஃபசர் கேலகோவோட ஷெட்யூல் டைரியா அப்படின்னு சொல்லி கேலகோ மேல வந்து கிரஷ் இருக்கிற அந்த டீச்சர் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. அவரோட ஹாபிஸை பத்தி இதுல போட்டிருக்கு. அப்புறமா கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸை பத்தி எழுதியிருக்காருன்னு சொல்லவும் ஒருவேளை என்ன பத்தி எழுதியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. பெர்மிஷன் லெட்டர்ல சீல் வச்சா இது உங்களோடது அப்படின்னு அவங்க சொல்லவும் அவங்களும் சரி ஓகேன்னு சீலை வச்சு கொடுத்துருந்தாங்க. எல்லா பிளானையும் நான் சொன்ன மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பர்சனாலிட்டி சேஞ்சஸ் பத்தி ஒரு டீச்சர் யோசிச்சுட்டு இருக்காங்க. கிளாரா போய் சைன் கேட்கறா. அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டிமெஸ்டஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் ட்ரை பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு கேட்கவோ அட இந்த ஐடியா எனக்கு வராம போச்சு, நீ யார் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இவனோட பிளட் லைன் எபிலிட்டி இவனுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. பெர்மிஷன் லெட்டர்ல சீல் வச்சு தந்தா நைட் ஃபுல்லா நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம். அவங்களும் சீல் வச்சு கொடுக்குறாங்க. நம்மளாம் டீச்சர்ஸ், நம்ம போய் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஐடியா கேட்கறதா அதுக்காகவா போய் அவ சீல் வச்சு கொடுத்துருக்கா? அறிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய மலை, அதோட உயரத்தை யாராலையும் அடையவே முடியாது. நமக்கு தெரியாதது எதுவும் இல்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஐடியா கேட்கறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப போய் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. எஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களை பத்தி அவர் காதல காமவே ஏதோ சொல்லப்போ அவர் ரொம்பவும் வைக்கப்படுறாரு. இதுல சீல் வச்சு தந்தா இன்னும் இதை பத்தி நிறைய பேசலாம்னு சொல்லவும் அவர் ஆர்வமா சீல் வச்சு கொடுக்குறாரு. அவர் காதல அவன் என்னதான் சொன்னா அப்படின்னு சொல்லி மத்த டீச்சர்ஸ் யோசிக்கிறாங்க. அந்த தூங்குறவனுக்கு வந்து எர்த் மேஜிக் கொண்டு துண்டு துண்டா வெட்டி எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி கிராப்ஸை வளர்க்குற மாதிரியான ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பாட்னி டீச்சர் வந்து அவங்களோட சீலையும் அவங்களுக்கு கீழே இருக்கிற பேட்லர்ஸோட சீலையும் சேர்த்து வாங்கி கொடுக்குறாங்க. உண்மையாதான் சொல்றியா? உன்னோட ஃபிளேம்ஸ் எனக்கு நீ காட்டுவியா? இதுக்கு முன்னாடி நான் கேட்டப்ப எனக்கு காமிக்க மாட்டேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி நியூ மேஜிக் பேட்லர்ஸோட லீடர் கேட்கறான். மாஸ்டர் இருமாக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ எவ்வளவு நேரம் ஃபிளேம்ஸை காமிக்க சொன்னாலும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இருமா மட்டும் எப்படிதான் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு ஈஸியா பண்றானோ அப்படின்னு சொல்லி அவனும் ஜாஸும் வந்துட்டு ஆச்சரியப்படுதாங்க. பேட்லர்ஸோட சீலையோ சில டீச்சர்ஸ் பத்தின டீடைல்ஸையும் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்றான். மாஸ்டர் பேட்லர்ஸோட சீலும் நமக்கு கிடைச்சிட்டு அதே நேரத்தில் டீச்சர்ஸோட இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து சொல்றான். கிளாராவும் சில சீலை கொண்டு வந்திருக்குவோம். அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோ பாராட்டுறான். எனக்கு கிளீனிங் பண்ண ஹெல்ப் பண்ண முடியுமா இருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஆனாலும் சரி வாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிட்டுதான். ஈவல் சைக்கிள்ல இருக்கும்போது கூட இருமா யாருக்குமே நோ சொல்றது இல்ல அப்படின்னு ஜாஸ் சொல்லவும் அதுதான் மாஸ்டர் இருமாவோட நல்ல குணமே அப்படின்னு சொல்லி ஆஸ்மோடியஸ் சொல்றான். இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாது, என் பேரன் நான் இப்பவே பழைய நிலைமைக்கு மாத்திரேன் அப்படின்னு சொல்லி சாலமன் கோபமா கதவை திறக்கவும் தாத்தா எனக்கு உங்க சீல் வேணும் நம்ம ஹீரோ கியூட்டா கேட்கவும் இந்த அபச்கோ அப்படின்னு சொல்லி இப்ப சாலமனும் வந்து சீல் கொடுத்துருந்தான். மத்த டீச்சர்ஸ் எப்படி சீல் வாங்குறது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். இருமாவும் கூட சேர்ந்து நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவான்னு கேட்குவோம். அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம் சரி உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சோகமாகறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவே வந்து கேமராவை வாங்கி ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போறான். அவங்க தாத்தா ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அச்சோ இருமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கார்ல கேட்குவோம். நான் தூங்கிட்டேன் அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் நம்ம 21 ஃபார்ம் கலெக்ட் பண்ணிட்டோம். சில டீச்சர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க, சில டீச்சர்ஸ் கேலகோ வேண்டான்னு சொல்றதுனாலயே நமக்கு பெர்மிஷன் தர மாட்டேங்க. அதான் என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் தான் குரமோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க, நான் வேணா அதை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கார்ல கேட்கறா. இல்ல வேண்டாம், உன்னோட ஐடென்டிட்டி அப்படியே இருக்கட்டும், இதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிடுவேன், இந்த ரெண்டு பேர் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறான். ஆரிஸ் ஆஸ்வால் அப்படிங்கிற டீச்சர் வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேமை வச்சு தான் டிசைட் பண்ணுவாரு. பரவாயில்ல நீ கூட சேர்த்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க, நீ தோத்ததுக்கு அப்புறமா அவ அவனை சமாதானப்படுத்துவா அப்படின்னு அந்த டீச்சர் கிண்டல் பண்றாரு. ஓ மூஞ்ச பார்த்தாலே இப்பவும் எனக்கு டென்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே செரமனி அன்னைக்கு நீ தானே என்ன சம்பந்தமே இல்லாம அட்டாக் பண்ண, நீ என்னதான் என்ன மறட்டினாலும் உன்னோட பெர்மிஷன்ல நான் சீல் தர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மத்த டீச்சர்ஸோட சீல் வாங்க ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷன் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆமரிக்கு மெசேஜ் பண்றான்.
யார் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, என்னது இருமா என்ன பார்க்க உடனே வரானா அப்படின்னு சொல்லி ஆமரி ஷாக் ஆகுறா. கிளாரா கண்டுபிடிச்ச ஒரு கேம் தான் வந்துட்டு ஆஸ்வல் கூட இப்ப அவன் விளையாடுறான். இதுல ஆயிரக்கணக்கான பீசஸ் இருக்கு, கேமோட ரூல்ஸ் வேற கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பாட்டை போடுறா. இந்த கேம்ல அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இப்படி எந்திரிச்சு வேற ஆடணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, இந்த கேமை கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பா முட்டாளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஆமா இதை கண்டுபிடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லி கிளாரா சைட்ல வந்து சொல்லிட்டு போறா. சாக்ஸோட பிளட் அண்ட் எபிலிட்டி வந்து கண்ட்ரோலர், மத்தவங்களோட சென்சஸ் இவனால ஸ்டீல் பண்ண முடியும். அப்படி அவங்களோட எந்த சென்ஸை இவன் திருடுறானோ அது பிளாக் கலர்ல இவனுக்கு மாறும். இப்போ அந்த டீச்சரால பார்க்க முடியல. ஓ நீ என்னோட விஷனை திருடிட்டியா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் அசால்ட்டா ஜெயிக்கிறாரு. ஷாக்ஸுக்கும் அந்த பொண்ணுக்கும் செம ஷாக்கிங்கா இருக்கு. என் கிட்ட லக் இருக்கிறதுனால கண்டிப்பா நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உன்கிட்ட நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சாம்நாத் முன்னாடி இருக்கிற அந்த டீச்சர் சொல்றாரு. அவரோட எபிலிட்டி ஹீலிங் எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் அவரால் ஈஸியா குணப்படுத்திட முடியும். ஆனா அது அவரோட மேஜிக் இருக்கிற வரைக்கும் தான். அண்ட் அதே நேரத்தில் அவர் அடி வாங்கினா அவருக்கு கண்டிப்பா வலிக்கும். சாம்நாத் தன்னை அடிச்சான் அப்படின்னா கூட அதை ஹீலிங் பண்ணிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. என்னன்னாலும் சரி கண்டிப்பா நான் உன்கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்னு இந்த டீச்சர் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு காமன் ரூம்ல ஆமரிய பாக்குறதுக்காக போறான். இருமாவை பார்த்தாலே தெரியுது அவனோட ஈவில் சைக்கிள்ல இருக்கான். எப்பவும் இருக்கிறத விட ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கான். ஆனா இதுலயும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆமரி வைக்கப்பட்டு இருக்கா. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் உனக்கே நல்லாவே தெரியும். எங்களோட மிஸ்ஃபிட் கிளாஸ் ராயல் ஒன்க்கு போறதுக்கு உன்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ கண்டிப்பா இந்த வச்சுக்கோ அப்படின்னு நான் கொடுத்துடலாம், இருந்தாலும் நான் அப்படிலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஆமரி யோசிக்கிறா. பதிலுக்கு நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளு, நீ எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லப்போ எது கேட்டாலும் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆயிட்டு சரி எதுக்காக உங்க கிளாஸ் ராயல் ஒன்க்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவ எக்ஸ்பிளனேஷன் கேட்கறா. மிஸ்ஃபிட் கிளாஸ் மட்டும் அவங்க ரொம்பவும் மோசமா நடத்துறாங்க, இதை என்னால ஏத்துக்கிட முடியாது. பேபிலஸ்க்கும் மத்தவங்களுக்கும் நாங்க யாருங்கிறத நான் அப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆஸ்வல் அப்படிங்கிற அந்த டீச்சர் என்னடா இவன் கிட்ட தோத்து போயிட்டாரு, என்கிட்ட லக் இருந்தும் நான் தோத்து போயிருக்கேன். இதை பார்க்கும்போது நான் வேணும்னே ஏதோ தோத்து போன மாதிரி தெரியுது, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாரு. இசபெல்லாவோட பிளட் லைன் எபிலிட்டி ஃபேவரிசம். அவ கேட்காமலே அவ ஆசைப்பட்டதை மத்தவங்க விட்டு கொடுத்துருவாங்க. சோ அந்த பவரை யூஸ் பண்ணி தான் இப்ப அவன் அசால்ட்டா ஜெயிச்சிருக்கான். அப்படின்னா நீ என்னோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ல திருடிட்ட அப்படிதானே கேட்கவோ, ஆமா உங்களோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ல நான் திருடுறது உங்களுக்கே தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் நான் உங்களோட விஷனை திருடிட்டேன். அப்படின்னா தான் நான் உங்களோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ல திருடும் போது என் நோஸ் பிளாக் கலர்ல மாறுறத உங்களால பார்க்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இப்பமாச்சு ஒத்துக்கிடுதீங்களா உங்களோட தோல்வியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கப்போ உண்மையிலேயே நீங்க என்ன ஆச்சரியப்படுத்திட்டீங்க, நீங்க திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி அவர் சீல் வைக்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் டே உங்ககிட்ட அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. டீமன் கிங்கா மாறணும்னா நான் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போதுன்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது மட்டும் பத்தாது, மத்தவங்க மேல அக்கறையோ காட்டணும், மத்தவங்களையும் நம்பணுங்கிறத நான் ஒருத்தரை பார்த்ததா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சாம்நாத் வந்து மன்னிப்பு கேட்கறான். ஒரு டீமன் தன்னோட விங்ஸை விரிச்சு மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அதை சாப்நாத் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்துட்டு நீ எதுக்காக வந்திருக்கனே தெரியாம நான் கோவப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஒருத்தரை நீ பார்த்து சேஞ்ச் ஆன அப்படின்னு சொன்னீங்க, அவனை நீ உன் லைஃப்ல பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் லெட்டர்ல அவர் சீல் கொடுக்குறாரு. மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாரும் ரொம்பவும் மோசமா நடத்துறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொரு விதத்துல திறமைசாலிங்க தான். இந்த பேபிலஸ் எங்களோட திறமைகளை புரிஞ்சுக்கிடணும், அதுக்கு நீ தான் ஆமரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கப்போ ஆமரி ரொம்பவும் வெக்கப்படுறா. அவ ஹார்ட் பீட் ரொம்பவும் ஃபாஸ்டா அடிக்குது. நம்ம ஹீரோ கேட்டதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோக்கு சீல் வச்சு கொடுக்குறா. அவன் என் பக்கத்துல வந்து நிக்கப்போ அவன் என்ன பேசினாங்கிறது என் காதுல கேட்கல. லவ் பண்ணா அதோட ஃபீலிங் இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவும் வெக்கப்படுறா. என் வேலை ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறா. 3 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லார்கிட்ட இருந்துமே சீலை வாங்கிட்டான். 35 பேரோட பெர்மிஷனுமே இப்ப நம்ம கிட்ட இருக்கு, ஒரே ஒருத்தரோட தான் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களையுமே என்னால மைக்கு பெர்மிஷன் லெட்டர் வாங்க முடியும் அப்படின்னு சிபிலா சொல்லப்போ அதெல்லாம் நீ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே உங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணி 35 பேர்கிட்டயே சீல் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் பாராட்டவும் கிளாரா வழக்கம் போல காமெடி பண்ணிட்டு இருக்கா. நீங்க எல்லாமே இதை கண்டிப்பா என்னால பண்ணிருக்க முடியாது, இது எல்லாத்துக்கும் நீங்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட கிளாஸ்மேட்ஸையும் பாராட்டுறான். இன்னும் ப்ரொஃபசர் கேலகோ கிட்ட மட்டும் தான் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ 3 நாளைக்கு முன்னாடி காலையில அவனோட ஈவில் சைக்கிள்ல எந்திரிச்சா. காலையில நியூஸ் பேப்பர்ல அந்த ராயல் கிளாஸ் ரூம் பத்தி நம்ம ஹீரோ ரீட் பண்ணிருப்பான். உடனே ராயல் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கேலகோ கிட்ட சமையா பேசி அவனையே டீலிங் போட வச்சு அவனோட கிளாஸ்மேட்ஸையும் அதுக்கு ஒத்துக்கிட வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கன்னிங்கா பிளான் பண்ணி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயுமே இப்போ அந்த சீலை வாங்கி வேற லெவல்ல நம்ம ஹீரோ மாஸ் காட்டிட்டு இருக்கான். எல்லார்கிட்டயுமே நம்ம ஹீரோ ஈஸியா சீலை வாங்கினாலுமே கூட கேலகோ கிட்ட இருந்து சீலை வாங்குறது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். அதை எப்படி நம்ம ஹீரோ பண்ண போறா அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற லெவல்ல சூப்பரான ஒரு சீன் இருக்கு. சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.